ஏங்க ஆப்கானிஸ்தானே ஒரு பாவப்பட்ட நாடு மாதிரி, பாவம் ஏற்கனவே மனுஷனாலையும் பிரச்சனை, இப்ப இயற்கைக்கு சூடு பாருங்களேன், திடீர்னு பூகம்பம். ஆமா, நியூஸ்ல பாவம். ஆனா நான் ஏதாவது நிதி உதவி பண்ணுமா, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுமா? இல்ல, கண்டிப்பா பண்ணுவாங்க. நான் கேள்விப்பட்டதுலயே பூகம்பம் அதிக பேர் இப்போ ரீசெண்டா இறந்துருக்காங்களாம். இது வரைக்கும் ஒரு 800 பேர் இறந்துருக்கிறதா சொல்றாங்க. ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வீடு இழந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இது ஆப்கானிஸ்தான்ல அடிக்கடி வரும். இது என்ன இதுன்னு தெரியல, இயற்கை உபாதையா இல்ல இயற்கைக்கு ஆப்போசிட்டா அங்க எதுவும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. அடிக்கடி வரும். ஆனா ஆப்கானிஸ்தான் ரொம்ப பாவமான கண்ட்ரி தான். 2010 நான் அங்க வேலை பார்த்திருக்கேன். ஒரு வருஷம் நான் அங்க வேலை பார்த்தேன். அப்பதான் ஆர்மி கேம்ப், யுஎஸ் ஆர்மி கேம்ப்ல நேட்டோ படை அங்க இருந்தாங்க இல்லையா. அப்போ அதுல கேன்டீன்ல நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கொடுத்தாலும் அங்க வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஆப்கானிஸ்தான் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம இந்தியா மாதிரி இது மாதிரிலாம் இருக்காது. அது ஒரு பாலைவனம் மாதிரி தான். பாலைவனம்னா மலைகள் நிறைய இருக்கும், மலைகள்ல மரம் இருக்காது. பூரா கல்லு, முகுடு, மலை, மண்ணு இந்த இதுதான் இருக்குமே ஒழிய விவசாயம் அந்த மண்ணுக்கு என்ன தேவையான விவசாயமோ அது நடக்கத்தான் செய்யும். ஆனா தண்ணிக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கும். எல்லாமே பார்த்தோம்னா மலைமலையா இருக்கும், மரம் எதுவும் இருக்காது, பச்சை பசின்னு இருக்காது. ரெண்டாவது அங்க இருக்க வீடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அந்த காலங்கள்ல களிமண்ணில கட்டுவாங்க இல்லையா, ஒவ்வொரு செவரும் ஒரு 1.5 அடிக்கு அந்த மண் செவர் அந்த மாதிரி தான் கட்டுவாங்க. அந்த டிசம்பர் மாசம் இந்த மாதிரி வர்ற டயத்துல குளிர் அதிகமா இருக்கும். ஒரு 3 மாசம் உறைபனி பயங்கரமா இருக்கும். நாங்க வேலை பார்க்கல முழங்கால் உயரத்துக்கு பனி உள்ள விழுந்திருக்கும். அது மூலியமாவும் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அந்த இவ்வளவு உறைபனி இருக்க போகும்போது ஹீட்டர் இல்லாம இருக்க முடியாது உள்ள. பாவம், வசதி இல்லாத நாடு, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அதுலயும் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. இப்ப இந்த பூகம்பத்தினால இப்ப ஏகப்பட்ட பேர் 800 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் 10 பேர் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. உலக நாடுகள் எல்லாமே சப்போர்ட் பண்ணி உதவி பண்ணுது. இந்தியா கூட இன்னைக்கு ஒரு 15,000 டன் உணவுப் பொருட்கள் அனுப்பிச்சிருக்கு. இந்தியா எப்பவுமே ஆப்கானிஸ்தானுக்கு தான் செய்யும். இப்போ இல்ல, ஆமா இப்போ இல்ல, ஒரு நட்பு நாடா வளர்த்துக்கிறது தான். நட்பு நாடா வச்சுக்கிறது நல்லது இல்லையா. அண்டை நாடுகள்ல இந்தியாவுக்கு அண்டை நாடுகள்ல நட்பு நாடுன்னு எதுவுமே கிடையாது. சைனாவை சொல்ல முடியாது, பங்களாதேஷும் சொல்ல முடியாது, பாகிஸ்தானை சொல்லவே முடியாது, ஸ்ரீலங்காவை எப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா சைனா அங்க ஃபுல்லா போய் ஆக்கிரமிப்பு பண்ணியாச்சு. ஸோ நமக்கு இருக்க ஒரே ஒரு அண்டை நாடு நட்பு நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஸோ அதனால அங்க நிறைய வீடுகள்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. வீடுகள் அந்த ஆப்கானிஸ்தான்ல ஒரு தார் சாலைகள் எல்லாமே இந்தியா பண்ணி கொடுத்ததுதான். சோ அதனால இதெல்லாம் பண்ணுவாங்க, பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. என்ன வருஷம் வந்திருக்கு. 2022ல ஒரு 1500 பேர் செத்தாங்க, ஒரு 68 லட்சம் பேர் வீடு இழந்து பாதிக்கப்பட்டாங்க. 2023ல ஒரு 1000 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு ரெக்கார்ட் இருக்கு. நிறைய பேர் அது வருஷம் வந்துட்டு தான் இருக்கும். மக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ பழகிக்கிட்டாங்க. இது காபூல். இது உயிரிழப்பு ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, காபூல் அதான் ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல். அங்க எந்த ஒரு நாட்டிலுமே ஒரு கேபிட்டல் நல்ல ஒரு பெரிய லெவல்ல இருக்கும். அங்க பில்டிங் எல்லாம் இருக்கும். இது நான் சொல்றது அவுட் சைட்ல, ரொம்ப தூரங்கள், கிராமங்கள் சைட்ல தான் வீடுகள் ரொம்ப எங்கேயாவது ஒரு இடத்துல மலைகள் இந்த மாதிரி இருக்கும். அங்கிட்டு வந்திருந்தா இவ்வளவு சேதாரம் வந்திருக்காது. சிட்டிக்குள்ள வந்ததுனால இவ்வளவு உயிரிழப்பு வந்திருக்கு. இதே 1983ல ஆப்கானிஸ்தான் பெரிய வளர்ச்சியான நாடு. ஆமா, இத அதான் நான் சொல்றேன். இது இங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்த கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக வேண்டி அந்த நாட்டை இவ்வளவு மோசமா ஆக்கிட்டாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ரஷ்யா தான் உள்ள வந்திருக்காங்க. இதுல கனிம வளங்கள் இங்க இருக்கு, இதை நம்ம ஆட்டையா போடலாம், நம்ம எடுக்கலாம் அப்படின்னு வந்தது ஃபர்ஸ்ட் ரஷ்யா. அந்த ரஷ்யாவை விரட்டணும் அப்படின்றதுக்காக வேண்டி பின் லேடனை அமெரிக்கா வளர்த்து விடுது. அவருக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே, ஆயுதங்கள் எல்லாமே கொடுத்து ரஷ்யாவை வெளியே அனுப்புறாங்க. போராட்டங்கள் இதெல்லாம் பண்ணி ரஷ்யா வெளியே போயிருக்கு. வெளியே போனோம்னா இந்த அமெரிக்கால அந்த 2 மாடி இடிச்சாங்க பாரு, வர்த்தக மையம், அதை இடிச்சது அது இன்னுமே பெரிய சர்ச்சையில தான் இருக்கு. ஏன்னா அந்த பில்டிங் இடிக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த பில்டிங்கோட ஓனர் இன்சூர் பண்றாரு. இந்த பில்டிங் தீவிரவாதிகள் தாக்குதல் அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி பண்றாரு. அதுல ஒரு பெரிய ஸ்கேம்லிங் நடந்திருக்கு. ஆனா இன்னொன்னு வீடியோல பார்த்தா அப்படின்னா, அந்த வர்த்தக மையத்துக்கு கீழே குவைத்தோட டன்னு கணக்கான கோல்டு இருந்திருக்கு. இப்ப அதெல்லாம் எங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இது என்னன்னு உள்ள போய் பார்த்தோன்னா பயங்கரமா உள்ள போகும். அது யார் மேல குத்தம் சொல்றதுன்னே தெரியாது. அதை விட்டுருவோம். அந்த பில்டிங்கை இடிச்சதாங்க, இடிச்சது பின் லேடன் சொல்றாங்க. அத பின் லேடன் தான் கொள்றதுக்காக வேண்டி அமெரிக்கா படை உள்ள வந்தோன்னா அதே மாதிரி அவங்கள அங்க போய் கொள்றாங்க, வைக்கிறாங்க. அங்க இருக்க கனிம வளங்களை அமெரிக்கா ஆட்டைய போடுது.
உலக நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு நான் சொல்றேன், அமெரிக்காவை எங்க உள்ள விட்டீங்கனாலும் அந்த நாடு நாசமா போயிடும். சீரியஸா, அமெரிக்கா மாதிரி ஒரு செல்ஃபிஷான நாடு எங்கேயுமே இருக்கு. அமெரிக்காவோட நட்பு நாடுன்னு எதுவுமே கிடையாது தெரியுமா? நட்பு நாடுன்னு ஏதாவது ஒண்ணு ரெண்டு சொல்லுங்க. நட்பு நாடுன்னு மேக்சிமம் இருக்காது. ஆனா எல்லாத்தோடையும் இதாத்தான் இருக்கு. ஆனா அந்த நாடை எப்படி உள்ள விட்டாங்க, அமெரிக்கா உள்ள விட்டாங்க அப்படின்னா அந்த நாடு தரிசு. இப்போ ஜெலன்ஸ்கிக்கும் பைடன் இல்ல ட்ரம்புக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கும், நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அந்த வாக்குவாதத்துல அவர் என்ன சொல்றாரு பாத்தியா, உன் நாட்டுக்கு வந்து நாங்க இவ்வளவு நிதி உதவி பண்றோம், இவ்வளவு ஆயுதங்கள் கொடுக்குறோம், அதனாலதான் நீ ரஷ்யாவே சண்டை போடுற, உன்னோட வளங்கள் எல்லாம் எங்களுக்கு எழுதி கொடு. உலக நாடுகள்ல அடாவடித்தனமாக அரசியல் செய்யற ஒரே நாடு அமெரிக்கா. அதுக்கு இப்ப முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்தியா, பாகிஸ்தான், இந்த பிரிக்ஸ் நாடு, ரெண்டாவது இப்போ ஷாங்காயில நடக்கிற இந்த மாநாடு, இதுகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த அமெரிக்காவுக்கு ஏதாவது ஒரு செக் வச்சா மட்டும்தான் அதோட ஆட்டத்தை அடக்க முடியும். இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சரி, பாப்போம் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா என்ன ஹெல்ப் பண்ணுது.